இடம் கொடுத்த நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு குடும்பம் கர்த்தருக்கே ஊழியம் செஞ்சது. ஒரு குடும்பமே கர்த்தருக்கு என்ன செஞ்சது? ஊழியம் செஞ்சது. கடைசியில் அந்த குடும்பம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அழிஞ்சுதான் போச்சு. தகப்பன்ல இருந்து பிள்ளைகள்ல இருந்து எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாங்க. கடைசியில் அதனுடைய முடிவு என்ன? அந்த குடும்பம் அழிஞ்சது. அல்லேலூயா. யார் குடும்பம்? ஏலி, ஓப்னி, பினெகாசு, அவனுடைய மருமக எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பமே கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட குடும்பம். ஊழியத்திற்கென்று சபைக்கென்று தங்களை அர்ப்பணித்து கொண்ட குடும்பம். கடைசியில் அந்த குடும்பம் என்னாச்சு? ஒரே நாள்ல மரிச்சு போனாங்க. ஊழியம் செஞ்சால் மரணம் வருமா? ஊழியம் செஞ்சால் ஆசீர்வதிக்கப்படுமா? மரணம் வருமா? அல்லேலூயா. ஆனால் அந்த குடும்பம் என்னாச்சு? செத்து போச்சு. அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த குடும்பம் ஊழியம் செஞ்சது கர்த்தருக்கு. கடைசியில் இந்த குடும்பம் என்ன ஆயிடுச்சு? பார்த்து அந்த குடும்பத்துக்கு வந்த நிலைமைய ஒரே நாளில் எல்லாம் செத்து போனாங்க பாரு. ஒரே நாள் அந்த குடும்பம் அழிஞ்சது பாரு. காரணம், ஓப்பனியும் பிணைகாசும் பண்ணது வெளியில் என்ன பண்ணாது? யாருக்கும் தெரியாது. அழிஞ்சது மட்டும்தான் தெரியும். அப்போ காரணம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு அவர்கள் அர்ப்பணிக்கவில்லை. அப்போ ஏன் அந்த குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சது? ஊழியம் செய்த குடும்பம் ஏன் இன்னைக்கு அழிஞ்சது? ஊழியத்திற்கென்று அர்ப்பணிச்சாங்க, ஆனால் வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. துணிகரம் கொண்டு அந்த வாலிபர்களுடைய பாவம் மகா பெரிதா இருந்தது என்று வேதம் சொல்கிறது. மகா பாவிகளாக இருந்தார்கள் என்று வேதம். பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் குடும்பமே, பிள்ளைகள் எல்லாரும் தகப்பன்ல இருந்து பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கவும், ஆராதனை செய்யவும், பலி செலுத்தவும், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யவும், தூபம் காட்டவும் குடும்பமே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்படலை, அழிந்து தான் போனாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பம் ஊழியம் செஞ்சு அழிஞ்சது பார்க்குறோமா இல்லையா? எத்தனையோ குடும்பம் ஊழியம் செஞ்சு என்னாச்சு? பாவம் செஞ்சு அழிஞ்சது. இன்னொரு குடும்பம், சில குடும்பம் ஊழியம் செஞ்சு அழிஞ்சது. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த குடும்பம் எவ்வளோ ஊழியம் செஞ்சது, ஆண்டவருக்காக எவ்வளோ தூரம் ஊழியம் செஞ்சது. இன்னைக்கு கடைசியில் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்னாச்சு பாரு. காரணம், ஊழியத்திற்குன்னு அர்ப்பணிச்சுட்டாங்க, ஊழியத்துக்குன்னு தங்கள் வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணலை? செய்யாமல் நடக்காமல் போனது தான் இந்த அழிவுக்கு காரணம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா.